தஞ்சாவூர் மாவட்டம் மாரியம்மன் கோவில் அருகில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து வரும் பள்ளி பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஆகும். பள்ளியின் பெயருக்கு ஏற்றாற்போல் ஆண்டுதோறும் பொது தேர்வில் பல சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வருகின்ற இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய தகவல் உலாவின் கல்வி சேவை நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். என் பேர் கலையரசி முருகேசன். நாங்கள் இந்த ஸ்கூலை 2010 ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் சார் இதை நம்ம ஊர் மக்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு அந்த எண்ணத்தோடு ஆரம்பித்தது தான். அதை நாங்கள் இனி வரலையும் கடந்த 15 வருஷமாக அதை கரெக்டாக நாங்கள் கொண்டுட்டு போயிருக்கோம். இதை நாங்கள் சிறப்பாகவும் செஞ்சுருக்கோம். இத்தனை வருஷமாகவும் இனிமேயும் செய்வோம். எங்ககிட்டேருந்து படித்து வெளியில் போன மாணவர் மாணவிகள் எல்லாரும் நல்ல நிலைமையில் இன்றைக்கி பெரிய ஸ்டேட்டஸான இடத்துல இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஸ்கூலில் பொறுத்த வரலையும் பாடத்தை விட இம்பார்ட்டன்ட் ஒழுக்கம் இதுதான் நாங்கள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். அது அதனால் வெளியில் எங்கே போனாலும் எங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல பேரும் இருக்குது. அதை அவங்க திருப்பி எங்கள்கிட்ட சொல்லும்போது நாங்கள் பெருமைப்படுறோம். பசங்க எங்கே இருந்தாலும் ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஆளானா கூட இங்கே கொண்டு அவங்கள திருத்தி நல்ல முறையில் வெளியில் அனுப்புகிறோம். எங்கள் ஸ்கூல் பசங்க எந்த காலேஜுக்கு போனாலும் இந்த ஸ்கூலாக இருந்தால் முதலிடம் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா டிசிப்ளின் இருக்குது இந்த ஸ்கூலில் அப்படிங்கிறது அவங்களோட ஒரே ஒரு இது. நாங்கள் அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். படிப்புக்கு 2வது தான். ஆனால் ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்கோம் எவ்ரி இயர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நாங்கள் என்னோடய பேர் பாரிவள்ளல். அந்த பெஸ்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறேன். நாங்கள் இந்த பள்ளி துவங்கி 15 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள்லாம் சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய சொந்த ஊருக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட தேவையான ஒரு பள்ளி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பள்ளியை ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி 15 வருஷம் நடத்திட்டு வர்றோம். நாங்கள்லாம் சென்னை சிட்டிலே இருக்கிறதுனால அங்கே பிறந்து வளர்ந்த ஊரில் அதே சென்னையில் உள்ள மாரியே ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு நல்ல ஒரு டெக்னாலஜி வளர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த பள்ளியை உருவாக்கி நடத்திக்கிட்டு வர்றோம். அது இப்போ சென்னையில் கிடைக்கிறது ஒரு பெரிய சிட்டியில் பெரிய பெரிய நகரத்தில் கிடைக்க வேண்டிய அத்தனை வசதிகளும் இந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் செஞ்சு வச்சு எல்லா மாணவர்களும் அதுவும் பொதுவாக இந்த பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான கல்வி வசதியை கொடுக்கறதுக்காகவே நாங்கள் இதை நடத்திக்கிட்டு வர்றோம். வணக்கம். பானுமதி குணசேகரன், பெஸ்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட அகாடமிக் அட்வைசர் நான். ஸோ இந்த ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம சென்னையிலேருந்து வி கிவ் டிரெக்ஷன்ஸ் அண்ட் வி ஒர்க் அலாங் வித் த விஷன் ஆஃப் த ஸ்கூலு. ஒரு மேனேஜ்மெண்ட்டோடையும் இந்த பிரின்சிபலோடையும் இங்கே இருக்கிற டீம் லீட்ஸோடையும் தொடர்ந்து பக்கத்தில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்கூலோட சிறப்பு அப்படின்னா இந்த அகாடமிக் கவுன்சில் இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. 2வது இந்த ஃபவுண்டிங் சேர்மன் திரு முருகேசன் அப்படின்றவங்க அவங்க இந்த ஸ்கூல் கொண்டு வந்ததுக்கு காரணமே சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்திலிருந்து ஒரு குழந்தை எங்கள் தஞ்சாவூரில் இது இல்லையே அப்படின்னா அவங்களுக்கு மனசு கெட்டுடக்கூடாது. ஏன்னா நாங்கள்லாம் கிராமத்தில் வளர்ந்தோம், ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு அது இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு அவரோட கடைசி வேர்வை வரைக்கும் அவர் இந்த ஸ்கூலுக்குள்ளே போடணும்னு நினச்சாரு. அவரோட ஃபஸ்ட்டு அவரோட விஷனை கேட்குற பாக்கியம் எனக்கு இருந்தது. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மேனேஜ்மெண்ட்
டீம் இருக்காங்க, சேர்மன் ஆகட்டும், ட்ரஸ்டி ஆகட்டும், அவங்களோட ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் ஆகட்டும், அந்த பிரின்சிபல் கேட்குறதுக்கும் அந்த டீம்ஸ் கேட்குறதுக்கும் அதை இணைந்து கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அது இந்த ஸ்கூலோட மிகப்பெரிய சிறப்பு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாலமுருகன். நான் கடந்த 7 ஆண்டுகளாக பெஸ்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூரில் பிரின்ஸிபலாக பணியாற்றிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளை ஒப்பிடும்போது நம்ம பள்ளிக்கூடம் என்ன தனித்துவம் வாய்ந்ததுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம ஸ்கூல் என்னென்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஹைஃபையான எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் இந்த ஸ்கூலை எங்களுக்கு சேர்மன் திரு முருகேசன் சார் எங்களுக்காக இந்த ஸ்கூலை வடிவமைச்சு கொடுத்தாங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த அமைப்பு இல்லை, இந்த வசதி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா வசதிகளும் அடங்கிய ஒரு பள்ளியாக தான் நம்ம பள்ளி செயல்பட்டுருக்கு தஞ்சை மாவட்டத்தில். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, தஞ்சாவூருக்கு ஒரு மணிமகுடம் வந்து பெரிய கோயில்னால், தஞ்சையினுடைய கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு மணிமகுடமாக இருக்கிறது நம்ம பெஸ்ட்டு ஸ்கூல் அப்படிங்கிறத சொல்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. எந்த வகையில் நாங்கள் சொல்கிறோன்னா, நாங்கள் பள்ளி ஆரம்பித்ததுலேருந்து இது எங்களுக்கு 11வது வருடம். கடந்த 11 வருடங்களாக அரசு நடத்தக்கூடிய அனைத்து பொது தேர்வுகள்லேயும் இந்த 2025 தற்பொழுது வெளியாகியுள்ள பொது தேர்வு முடிவுகள் வரை அனைத்து வருடங்களிலும் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கும் தஞ்சை மாநகருக்கும் பெருமை சேர்த்து கொண்டுள்ளதுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. இதில் ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி மெட்ரிக் பள்ளியாக செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது தமிழக அளவில் முதல் இடம் பெற்ற பள்ளி என்ற பெருமைக்கு உரியது தான் நம்ம பெஸ்ட் ஸ்கூல். பேருக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டான ஒரு கல்வியை கொடுக்கறதுனால நம்ம பள்ளிக்கூடத்தை பெஸ்ட் ஸ்கூலுங்கன்னே நம்ம சொல்கிறதுல எந்த வகையிலையும் ஆட்சேபனையே கிடையாது. நான் கமலஸ்ரீ. நான் பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஸ்கூல் செகண்ட் எடுத்திருக்கேன். என் மார்க் 583. நான் அக்கௌண்ட்ஸ்லி காமர்ஸ்லி சென்டர் மார்க், தமிழில் 98, இங்கிலீஷில் 97, பிஸ்னஸ் மேக்ஸில் 96 அண்ட் தென் எக்கனாமிக்ஸில் 92 எடுத்திருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணது எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற இல்லாமல் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் அண்ட் கிளாஸ் டீச்சர்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். என் பேர் ஸ்ரீஷிகா. நான் பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். இன்றைக்கி வந்து 10th ரிசல்ட்டில் நான் வந்து 488 எடுத்திருக்கேன். நான் ஸ்கூல் ஃபஸ்ட் வந்திருக்கேன். என் டீச்சர்ஸ் எல்லா விதத்துலேயும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எப்போ ஃபோன் பண்ணி டவுட் கேட்டாலுமே எனக்கு கிளியர் பண்ணிவிடுவாங்க. தமிழ்லலாம் எனக்கு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். எங்கள் மேம் அதுக்கு வந்து என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. எல்லா சப்ஜெக்ட் மேமுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ரொம்ப ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக என்னை மோட்டிவேட் பண்ணி எங்கள் மேம் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன்னா அதுக்கு முக்கிய காரணமே என் டீச்சர்ஸ் தான். பிரின்சிபல் சார்லாம் என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. எல்லாருமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்னை இவ்வளோ மார்க் எடுக்க வச்சதுக்கு அவங்க தான் காரணம். ரெண்டாவது சிறப்பு, இங்கே இருக்கிற பெரிய கிளாஸ் ரூம்ஸ், பெரிய ஜன்னல், 8x8 இருக்கிற ஜன்னல். ஒரு குழந்தை இங்கே உள்ளே வந்தோடனே ஒரு ட்ரஸ்ட் அதுக்கு கிடைக்கிது, ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிது. ஸோ நான் இங்கே பார்க்குற 2-3 விஷயம், நான் நிறைய ஸ்கூலுக்கு போகிறேன், இங்கே பார்க்குற 2-3 விஷயம், இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு இந்த கட்டடிக்கிறது, இந்த வராமல் இருக்கிறது, இது எனக்குனான்னு இருக்கிறது அப்படின்னா இல்லாமல் ஒரு ஃப்ரீடத்தோடு வர்றாங்க. அது ஒரு பெரிய நல்ல விஷயம் நினைக்கிறேன். இந்த பேரண்ட்ஸ் எப்படி தான் இவங்களுக்கு எங்கள் மேலே இந்த நம்பிக்கை இருக்குதுன்னு தெரியல. ஸ்கூலு பார்த்துக்கும், ஸ்கூல் சொன்னதை கேட்டுறணும். ஸ்கூலுக்கு இன்றைக்கி போய் 5 நிமிஷம் போய் அந்த ஃபைலை வாங்கிட்டு வந்துடணும். இந்த டீம் கரெக்டாக வந்த உடனே இந்த நம்ம டீமோட ஒரு இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கோம். நம்ம சதா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், சதா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்போம். சதா எங்கள் டீம் வந்து சொல்லுவாங்க, மேம் வி நீட் அன் R&D lab, we need an English studio, we have an R&D lab where somebody from Bangalore comes and they give hands-on experience and we have all the outside examinations naturally conducted. So we wanted them to understand, எப்படி ஒரு ஒலிம்பியாட் கொஷின் வாசிக்கிறது, அவுட் சைட் கொஷின் பேப்பர்ஸ் எப்படி எழுதுறது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து யூ வில் நாட் பிலீவ் we have Olympiad examinations conducted and it is like any other exam for the child. We don't care about the marking. இன்னைக்கு ரிசல்ட்ன்றதுனால நம்ம பேசுகிறோம். We don't see result, we don't see numbers. இங்கே 25,000 பேர் வந்தாங்க, அத்தனை பேர் வந்தாங்க, இத்தனை பேர். ஒருத்தங்க உள்ளே வந்தாங்களா, மேக்ஸிமம் டைம் அவங்க போட்டாங்களா, அதுக்காக ஒரு டீச்சர் வந்தாங்களா, அந்த டீச்சர் மேக்ஸிமம் டைம் பண்ணாங்களா, நம்ம மனசுக்கு
விகல்பம் இல்லாமல் வேலை பார்த்தோமா? ஆர் வி ஃபாலோயிங் த ரூல்ஸ் ஆஃப் த கேம்? எஜுகேஷன் வந்து இட்ஸ் நாட் அ ஜோக்குங்க. ஒரு கடவுள் பக்கத்தில் இருந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி. ஸோ வி கெனாட் டேக் ஹூ எவர் யூ ஆர். நீங்கள் டீச்சராக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற அந்த கேட்டில் இருக்கிறவராக கூட இருக்கலாம். ஸ்கூலுனா டு ஒர்க் ஃபார் த ஸ்கூல் இஸ் லைக் கிவிங் another சொசைட்டி டு த வேர்ல்டு. அந்த குழந்தைய கடவுளை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிற மன திறம் எங்களுக்கு இருக்குது. அதை பார்க்குறாங்க அந்த பசங்க. இன்றைக்கி வந்து எல்லா பசங்களும் ஒரு சேர்மனையும் ஒரு அட்வைசரையும் ஒரு பிரின்சிபலையும் ஜாலியாக வந்து பார்த்துட்டு போயிட்டு அதே இடத்துல அவங்க பவுண்ட்ரியை தாண்டாமல் இப்போ எங்கே போனாலும் எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ரேப்போ, இதுதான் நான் எஜுகேஷன் நினைக்கிறேன். எஜுகேஷன் இஸ் எவல்யூஷன், எஜுகேஷன் இஸ் கேரக்டர், எஜுகேஷன் இஸ் ஷேப்பிங் பர்சனாலிட்டி, எஜுகேஷன் இஸ் கிவிங் ஆல் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன் இஸ் மை சைல்ட் கம்மிங் அண்ட் டெல்லிங் யூ ஆர் அ ட்ரஸ்ட்வர்தி பர்சன். நான் உன்னைய நம்பலாம், இந்த படிப்பை நம்பலாம், இந்த ஸ்கூலை நம்பலாம், இந்த பேரண்ட்டை நம்பலாம், இந்த டீச்சரை நம்பலாம், இந்த எக்ஸாமினேஷன்ஸ். இது என்னோட ஸ்கூலு. திஸ் வாஸ் த ட்ரீம் பை த ஃபவுண்டர் சேர்மனுங்க. சேம் வித் த சேம் ட்ரீம் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங். ஹலோ, என் பேர் ஜியா டேஸ்வினி. நான் பெஸ்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இந்த அகாடமிக் இயரில் 485 வாங்கியிருக்கேன். ஸ்கூலில் செகண்ட் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். தமிழில் 96, இங்கிலீஷில் 98, மேக்ஸில் 92, சயின்ஸில் 99 அண்ட் சோஷியல் 100 வாங்கியிருக்கேன். என் அம்மா அப்பா இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் எல்லா மேமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு இந்த மார்க் எடுக்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட், ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி. என் பேர் தமிழ்மாறன். நான் பெஸ்ட்டு ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வரேன். நான் 3rd ரேங்க் எடுத்திருக்கேன். டோட்டல் மார்க் 479. தமிழ் 94, இங்கிலீஷ் 98, மேக்ஸ் 96, சயின்ஸ் 95, சோஷியல் 96. எனக்கு எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இங்கிலீஷ் மேம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சயின்ஸ் மேம் மோட்டிவேஷன் நல்லா பண்ணாங்க. அவங்க மோட்டிவேஷனால தான் நான் நிறைய மார்க் எடுத்திருக்கேன். தமிழ் மேம் சொன்னோன்னா அவங்க எங்களுக்கு புரியாததை புரிய வச்சு கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுத்ததுனால நாங்கள் எழுதி பார்த்தனால நல்ல மார்க் எடுத்திருக்கோம். சோஷியல் மேம் எங்களுக்கு ஹிஸ்ட்ரி புரியலைனாலும் அவங்க கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு புரிய வச்சு நாங்கள் நல்ல மார்க் எடுத்ததுக்கு காரணம் சோஷியல் மேம் தான். அதுவும் இல்லாமல் எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் சார், பேரண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் ஏஐங்கிறது ரொம்ப போயிட்டுருக்கு. இமிடியேட்டாக நம்ம மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு நம்ம ஸ்கூல்லேயும் ஏஐ இன்டெகிரேட்டட் எஜுகேஷனை கொடுக்கணும்னு பேசினப்போ மகிழ்ச்சியாக முகமலர்ச்சியோட நம்ம குழந்தைகளுக்கு தானே நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இமிடியேட்டாக இப்போது ஒரு ஏஐ இன்டெகிரேட்டோடு இருக்கக்கூடிய ஒரு டெக் போர்டை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இது இப்போ ரீசெண்டாக நடந்தது. நம்ம 10 வருடங்களுக்கு முன்னில் இருந்த அனைத்து வகுப்பறையிலையும் நம்ம வந்து டெக் போர்டை வச்சு தான் குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஏன் நம்ம டெக் போர்டை யூஸ் பண்ணி பாடம் எடுத்துக்கிறோன்னா மாணவர்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் டீச்சிங் இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம எப்பயுமே காதால் கேட்குறத விட கண்ணால் பார்க்கும்போது அதனுடைய பதிவுத்திறன் அதிகமாக இருக்கும். அந்த பேசிக்கில் நம்ம எல்லா ஸ்கூல்லையும் டெக் போர்டை வச்சு டீச்சர் பாடம் நடத்தினாலும் அதுக்கான ப்ராக்டிக்கல் எல்லா திங்ஸும் டெக் போர்டில் காட்டுவோம். ஸோ குழந்தைங்க அதை கண்ணால் பார்க்குறதுனால அவங்க ஈஸியாக அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணி நீ பரீட்சை எழுதுங்கிறது நம்ம சொல்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம புக்கே என்சிஆர்டி பேஸில் என்இபி பேஸில் தான் நம்ம வாங்குகிறோம். அதை தான் மாணவர்களுக்கு நம்ம உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்குறோம். அப்போது மாணவர்கள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாணவர்களும் எந்த வகையிலையும் மனப்பாடம் பண்ணாமல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் புரிஞ்சிக்கிட்டு அதை அவங்களுடைய ட்ரெண்டில் எப்படி எழுதணுமோ எழுதுவாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதே அந்த பேஸில் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். டைரெக்டாக நம்ம கொஸ்டினை கேட்டு ஆன்சர் வாங்குற மாதிரி கிடையாது. ஸ்டூடெண்ட்டு கண்டென்ட்டை புரிஞ்சுருக்காங்களா? ஏன்னா இன்றைய நிலைமையில் மேற்கல்வி படிக்கணும்னா அனைத்து துறைகளுக்குமே மாணவர்கள் நுழைவுத் தேர்வு எழுத வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்த நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியை நம்ம எல்கேஜிலேருந்தே கொடுக்குறோம். இப்போ நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய எல்கேஜி குழந்தையிலேருந்து 12வது படிக்கிற வரைக்குமே நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ஒலிம்பியாடு எக்ஸாம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆண்டு நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல் ஒலிம்பியாடில் 247 குழந்தைகள் தங்கப்பதக்கம் பெற்று
அதில் இன்டர்நேஷ்னல் அளவில் 3 குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து பள்ளிக்கு பெருமையை சேர்த்தாங்க. அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அது எல்லாமே வந்து ஆப்டிடியூட் மாடலில் தான் டெஸ்ட் இருக்கும். குழந்தைங்க ஷேட் பண்ணி தான் அவங்க எழுதணும். நிறைய ரைட்டிங் கிடையாது. எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஷேட் பண்ணுவாங்களோ அந்த ஷேட் பண்ணி தான் எழுதணும். நம்ம பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி குழந்தை ஷேட் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். என்னோட பேர் பிரகதி, பெஸ்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வரேன். இந்த வாட்டி 11th ஃபர்ஸ்ட் மார்க் 587 வாங்கியிருக்கேன். தமிழில் 99, இங்கிலீஷில் 96, மேக்ஸில் 99, ஃபிசிக்ஸில் 99, கெமிஸ்ட்ரியில் 94, சிஎஸ்சில் வந்து சென்டம். ஸோ பேரண்ட்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எந்த விதமான ப்ரெஷரும் கொடுக்கல. டீச்சர்ஸ்க்குமே வந்துட்டு நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, நிறையா டெஸ்ட் வச்சாங்க. ஸோ அதனால் அவ்வளோ எதுவும் பயப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறையா எஃபர்ட் போட்டேன். ஸோ இது எல்லாமே தான் ரீசன். எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கும் என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ கரஸ்பாண்டன்ட் மேம், பிரின்சிபல் சார், அட்வைசர் மேம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. என்னோடய பேர் அட்சயா. நான் தஞ்சாவூரில் பெஸ்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படிக்கிறேன். நான் மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். இப்போ நடந்த 12th பப்ளிக் எக்ஸாமில் நான் 593 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். தமிழில் 96, இங்கிலீஷில் 99, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3த்துலையுமே 100 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸில் 98 வாங்கியிருக்கேன். நான் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கு எங்கள் பேரண்ட்ஸும் என்னோடய டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வீக்லி நிறையா டெஸ்ட்டு வச்சாங்க. 30%, 50%, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்லாம் நிறையா வச்சாங்க. அதனால் என்னால் நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. நான் எப்போ கேட்டாலுமே டீச்சர்ஸ் எனக்கு வந்து டவுட்லாம் ரொம்ப சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் எப்போ எது கேட்டாலுமே எனக்கு செஞ்சு கொடுத்து, நான் எவ்வளோ நேரம் படித்தாலுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்தாங்க. அதனால என்னால் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. நான் இவ்வளோ மார்க் எடுக்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் பேரண்ட்ஸ், அப்புறம் ஒரு சப்ஜெக்டில் இருக்கிற டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போ இந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாடில் வந்து 200க்கு மேற்பட்ட தங்கப்பதக்கங்கள் வாங்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும். அதை வந்து பெருமையாக சொல்லுவோம். என்ன காரணம்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே குறைந்தது 10 வருடம் அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் மட்டுமே இங்கே இருக்காங்க. இதில் இன்னும் பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய டீச்சர் கூட ஒரு பிஜி முடித்த டீச்சரை தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அனைத்து ஆசிரியர்களும் பிஎட் தகுதியோடு இருக்காங்கிறதுல மிகப்பெரிய பலம் எங்களுக்கு அதுதான். இப்போது எல்கேஜியில் இருக்கக்கூடிய குழந்தை 12th ஸ்டாண்டர்டு வர்ற வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரே மாதிரியான ஆசிரியர் சமுதாயத்தை சந்திச்சுட்டு வர்றது எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் மாற்றுறதே கிடையாது. எங்ககிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கன்சிக்யூட்டிவாக மினிமம் 10 இயர்ஸ் நம்ம ஸ்கூல்லே தான் இருக்காங்க, வேறு எந்த ஸ்கூலுக்கும் போகிறதில்ல. அந்தளவுக்கு எங்களோட மேனேஜ்மெண்ட்டு டீச்சருக்கும் என்னென்ன வசதிகள் தேவையோ அதை எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக செஞ்சு கொடுக்குறாங்க. எங்கள் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் 10, 11, 12 இதில் வந்துட்டு நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு உயர்கல்விக்கு எங்கள் ஸ்கூல்லையே வந்து அட்மிஷன் ஆகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான மார்க் வாங்குறவங்களுக்கு சலுகை வழங்கி சேர்த்துக்கொள்கிறோம். அதே மாதிரி எங்கள் டீச்சர்ஸ்க்கு யாராவது 100% வாங்கினவங்களும் சரி, 100 மார்க் வாங்கி கொடுத்த டீச்சர்ஸ்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி நமது ஆசிரியர்களையும் கௌரவித்து எல்லாருக்கும் உதவி பண்ணி வருகிறோம். மற்ற ஸ்கூலு எப்படிங்கிறது எங்களுக்கு தெரில. பட் எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்குள்ளே உள்ளே வந்த குழந்தையிலேருந்து லாஸ்ட்டாக வெளியே போகக்கூடிய வாட்ச்மேன் வரைக்கும் ஒரு குடும்பமாக செயல்படுறதுனால தான் எங்களுடைய இந்த மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம். நாங்கள் எப்போதுமே சொல்கிறது எங்களுடைய பெஸ்ட்டு கல்வி குடும்பம்னு தான் சொல்லுவோம், குடும்பம்னு நாங்கள் சொல்கிறதே கிடையாது. அந்த குடும்பமாக நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கு சரியான நேரத்தில் வந்து செல்வதற்காக நம்மக்கிட்ட 15 பேருந்துகளை வைத்து இதனுடைய பள்ளியை சுற்றி ஒரு 25 கிலோமீட்டர்லேருந்து மாணவர்களை அழைத்து வருவதற்கு முறையான ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் சிறப்பான பேருந்து வசதியை நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் மாணவர்கள் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஹாப்பியாக ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு ஹாப்பியாக வெளியில் போவாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூலே ப்ரெஷர் ஃப்ரீ கேம்பஸ் அப்படி தான் நம்ம சொல்லுவோம், எரர் ஃப்ரீ கேம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெஷர் ஃப்ரீ கேம்பஸ்னால் எந்த ஒரு மன அழுத்தத்தோடையும் வர வேண்டியதில்லை, எந்த ஒரு மன அழுத்தத்தோடையும் போக வேண்டியதில்லை. அதே எரர் ஃப்ரீ கேம்பஸ்னால் ஒரு எக்ஸாம் எழுது ஒரு குழந்தை, அந்த குழந்தையில் வந்து மார்க் எடுக்க முடியலன்னா அன்னைக்கு என்ன டெஸ்ட்டு கொடுத்தோமோ அதே டெஸ்ட்டை வீட்டில் ஒரு வாட்டி எழுத சொல்லி மறுநாளோ நாளைக்கோ அதை இன்னொரு வாட்டி ரீடெஸ்ட் ஸ்கூலில் வச்சு அந்த குழந்தை எரர் இல்லாமல் அந்த டெஸ்ட் எழுதுகிற அளவுக்கு கொண்டு போகிறது தான் எரர் ஃப்ரீ அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
வணக்கம், நான் சஹானா. இந்த ஸ்கூலில் 2024-2025 அகாடமிக் இயரில் 12th 582 எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்கூலோட 3rd மார்க். தமிழில் வந்துட்டு 98, இங்கிலீஷில் 99, மேக்ஸில் 99, ஃபிசிக்ஸில் 96, கெமிஸ்ட்ரியில் 95, பயாலஜிலையும் 95. என்னோடய வெற்றிக்கு முக்கிய பங்காக இருக்கிறது ஸ்கூல் டீச்சர்ஸும் என் பேரண்ட்ஸும் தான். ஸ்கூலில் நல்லா கைட் பண்ணி நிறையா டெஸ்ட் வச்சு ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் எங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் வீட்டுக்கு நான் போனதுக்கப்புறமும் எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்லாமையும் பேரண்ட்ஸ் இல்லாமையும் எங்களால் இவ்வளோ மார்க் எடுத்திருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்கூலோட கோச்சிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ மார்க் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பிரின்சிபல், அப்புறம் கரஸ்பாண்டன்ட், அப்புறம் ஹெச்ஓடி, அப்புறம் எல்லா இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. என்னோட வெற்றிக்கு அவங்களும் என் பேரண்ட்ஸும் தான் காரணம். நன்றி. ஒரு நல்ல மாணவன் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் படிப்பு மட்டும் இல்லை, படிப்போடு இணைந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் முக்கியங்கிறத நம்ம கருத்தில் கொண்டு நம்ம டான்ஸு, மியூசிக்கு, யோகா, கராத்தே, சிலம்பம், ஸ்கேட்டிங் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் ஸ்கேட்டிங், பரதநாட்டியம் இது ரெண்டுலேருந்தும் நமக்கு மாநில அளவில் மாணவிகள் சாதனை புரிந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இப்போ நம்ம டான்ஸ்னு எடுத்தோம்னா அதில் முக்கியமாக நம்ம கொடுக்குறது எதுனா நம்மளுடைய பரதக்கலையை தான் நம்ம முதன்மையாக எடுத்துக்கிறோம். அதில் நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய பல மாணவிகள் மாநில அளவில் சாதனையை புரிஞ்சாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த பரதநாட்டியத்தினுடைய கின்னஸ் ரெக்கார்டில் நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து 300 மாணவிகள் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள். மாநில அளவில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் நம்ம பள்ளியிலிருந்து நிறைய மாணவிகள் கலந்து கொண்டு மாநில அளவில் முதலிடத்தையும் 2ஆம் இடத்தையும் பெற்று நம் பள்ளிக்கும் தஞ்சை மாநகருக்கும் பெருமை சேர்த்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். Hi, I am Jayendra Sellukumar, Physical Director of Best Schools. They are our colleagues in the Physical Department. We are giving practices in volleyball, kho-kho, handball, yoga and many more games. Our students achieve in national level and were awarded in cash prizes. In Wushu, national level SGFI, our student got silver medal and got 1.5 lakhs cash prizes. And in CM Trophy state level competition, our student got first prize and got 1 lakh rupees cash prize. And in handball, our girls achieved third prize in district level and got 14,000 rupees as a cash prize. In archery, SGFI national level, our student got third prize in archery. Our management gives all the equipments for our needs and support the students with giving transport for the practicing students. Our management provides the holistic education. We believe in sound mind in the sound body. Therefore, the PET department does not leave any stone turned towards the causes. எமது பள்ளி மாணவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிப்பதற்காக மாநில அளவு, மாவட்ட அளவில் சிறந்து விளங்கும் மாணவிகளுக்கு அவர்களுக்கு வெளியூர் சென்று வருவதற்கு தேவையான வசதிகள் அத்தனையும் செய்து கொடுத்து அவர்களுக்கு முதன்மையாக வருகிறவர்களுக்கு தேவையான கட்டண சலுகைகளையும் எங்கள் கல்வி கூடங்களில் வழங்கி வருகிறோம். அவர்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு தேவையான அத்தனை கருவிகளையும் எங்களது பள்ளியில் வாங்கி கொடுத்து விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி கொடுத்து நாங்கள் சிறப்பாக விளையாட்டுத்துறையை நடத்தி வருகிறோம். எந்த சூழ்நிலையிலும் இருந்து வரக்கூடிய நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எங்களது பள்ளியானது சிறந்த கல்வியை கொடுத்து அவர்கள் வாழ்க்கைக்கு முன்னேற உறுதுணையாக இருக்கும். எங்களோட டீமை பற்றி நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இட் ஜஸ்ட் இம்ப்ளிசிட்
என்ன நினைக்கிறோமோ அதை உடனே ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. அது ஆஃபீஸில் இருக்கிறவங்கனாலும் சரி, பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் ஒர்க் பண்ணாலும். ஸோ இங்கே வந்து எல்லாருமே ஒரு வேலைக்கு வந்திருக்கோம். சேர்மன் வேலைக்கு வந்திருக்காங்க, அட்வைசர் வேலைக்கு வந்திருக்காங்க, பேரண்ட் அவங்க வேலை. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் இந்த டீம் தான் இந்த ஸ்கூலை வந்து பெரிய ஸ்கூலாக நான் காமிக்குதுன்னு நினைக்கிறேன். டு டாக் அபவுட் அவர் சில்ட்ரன் அண்ட் த ஃபெசிலிட்டிஸ் தட் வி கிவ், யூ நேம் எனி ஃபெசிலிட்டி, இட் இஸ் தேருங்க. And we work along with the children. For us, time does not matter. We don't flout any rules, and we go by the rules of the game, and we play it so well, and we have that happiness to work for them, and they have the happiness to take whatever we are doing. So we don't talk with all the things that we need to follow in an educational setup. We are more than that. Every single day, every single minute, and every single time. I talk to you with 47 years of service. I talk to you with a lot of passion because I know that I cannot tell anything but the truth. That honesty is our plus point. Thank you very much. Take care. And if you are somebody who is in education, many congratulations today. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கும், எங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ன்றது இட்ஸ் another day for usங்க. எல்லா நாளும் it's a moment of celebration for all of us. Take care, and all the blessings to the children who have done creditably, and our congratulations to all the teachers and the proud parents. Great blessings to you. Thank you very much. இப்போ இன்றைய காலகட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடிந்தவுடன் எந்த ஒரு மேற்படிப்பு படிக்கணுனாலும் அதுக்கு நுழைவுத் தேர்வு முக்கியமான ஒன்றாக இருக்கிறதுனால அதனை கருத்தில் கொண்டு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள எல்லாருக்குமே ஒரு டிஜிட்டல் லேர்னிங் ஆப்பு நம்ம ஸ்கூல்லேருந்து அதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த டிஜிட்டல் லேர்னிங் ஆப்பில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீட், ஜேஇ, நாட்டா, அக்ரிகல்ச்சர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எக்ஸாம், இதை தாண்டி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கோ இது எல்லாத்துக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர், அதுக்கான லேர்னிங் மெட்டீரியல், இது எல்லாமே அந்த லேர்னிங் ஆப்பில் இருக்கும். அது எல்லா குழந்தை 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்க அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நம்ம அதை பள்ளிக்கூடத்துலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் பார்க்குறதுனால நம்ம பள்ளிக்கூடத்து மாணவர்கள் வந்து ஜேஇலையும் நீட்லேயும் முதல் முயற்சியிலேயே ஒரு தமிழகத்தில் தலை சிறந்த கல்லூரியில் இடம் பிடிக்கிறாங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு. இந்த தொடர் வெற்றிக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது யாருன்னா, எங்கள் சார் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து எங்களோட சேர்மன் மேடம் திருமதி கலையரசி முருகேசன் மேடத்தோட வழிகாட்டுதல் மற்றும் எங்களோட ட்ரஸ்டி சார் மிஸ்டர் பாரிவல்லர் அவங்களோட வழிகாட்டுதல், எங்கள் ஸ்கூலுக்கு சென்னையிலேருந்து அகாடமிக் அட்வைசர் மேடம் இருக்காங்க மிஸ்ஸஸ் பானுமதி குணசேகரன், அவங்களுடைய ஆலோசனைகள் வந்து ஒவ்வொரு தடவை அவங்க சென்னையிலேருந்து இங்கே வர்றப்பையும் மாணவர்களுக்கும் தனியாக மீட்டிங் நடத்துவாங்க, அனைத்து ஆசிரியர்களுக்கும் தனியாக மீட்டிங் நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த மீட்டிங் நடத்துறதுனுடைய வளர்ச்சி என்ன ஆணுச்சுன்னா, மாணவர்களுக்கு வந்து கற்றல் திறனை அதிகப்படுத்துனுச்சு, ஆசிரியர்களுக்கு கற்பிக்கும் திறனை அதிகப்படுத்துனுச்சு. ஸோ அவங்க கொடுக்குற இந்த ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து எங்களை இன்னும் நிறைய வேலை செய்கிறதுக்கு ஆட்படுத்துனுச்சு. இப்போ இவங்களுடைய எல்லாரும் இப்போ சேர்மன் மேடம், ட்ரஸ்டி சார், அட்வைசர் மேடம், டீச்சர்ஸ், நான் பிரின்ஸிபாலு, எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபு, ஆன்டிஸு, ஸ்கேவஞ்சர்ஸ், வாட்ச்மேன், இந்த மாதிரி டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து அவங்களுக்கு என்ன பணி இட்டமோ அந்த பணியை ஒவ்வொரு மாணவ மாணவியினுடைய நலனுக்காக தங்களை அர்ப்பணித்து வேலை செய்கிறதுனால மட்டுமே தொடர்ந்து இந்த பள்ளியை முன்னேற்ற பாதைக்கு எங்களால் அழைத்து செல்ல முடிகிறது. பிரின்சிபாலுங்கிற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Hello everyone, this is Mohammad Yaqub from grade 9 of this esteemed institution. DRT, you wonder what it is? Daily Revision Test. We believe DRT makes a huge difference in our academic journey. DRT strengthens our memory, builds our confidence, assesses our weak areas, and above all, reduces the stress of last-minute preparation. With DRT in our lifestyle, learning for assessment has become a daily routine and therefore a continuous process. Come and join us. Together, we can commit ourselves to make learning a great value. Small differences that we make in life can make a significant and life-changing impact. For all of us in BEST, DRT is a value and we respect that. Thank you. If they can decode 2025 today, imagine what they will achieve tomorrow. Secure your child's spot at Best Metric School. Admission open for 2025 and 26.
Best Metric School, Thanjai, Nage Bypass Roundabout, Tanjavur.